இது ஆக்சுவலா ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். இங்க will have been buying, இதை நீங்க பாசிவ்க்கு மாத்த முடியாது, கவலைப்படாதீங்க, இதை கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்க சப்போஸ் பாசிவ் கொடுத்து ஆக்டிவ் சொன்னா என்ன பண்ணும், இந்த will be part இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணும், இது இந்த b எடுத்துட்டு இந்த verb இருக்குல்ல, இந்த verb உடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னவோ அதை எடுத்து அப்படியே இங்க எழுதணும். இப்ப இது கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த b எடுத்துட்டு இதை எடுத்து அப்படியே எழுதினா போதும். இது வந்து பாசிவ் டு ஆக்டிவ். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, என்ன ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும் போது இதெல்லாம் வந்து முக்கியமான மாற்றங்கள். இதை நீங்க கரெக்டா எழுதுனீங்கன்னா ஈஸியா பாதி மார்க் வாங்கிடலாம், 2ல 1 மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன சொன்னா, எப்படி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா வரும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பாருங்க. ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த மாற்றங்களை பாக்கிறதுக்கு முன்னால இத பாருங்க, இது என்னன்னு பாருங்க. இப்ப நான் கொடுத்தேன் இல்லையா, முதல்ல சொல்லி கொடுத்தேன் இப்ப உங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே போல அந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல கேன் வரலாம், குட் வரலாம், மே வரலாம், மே, மைட், மஸ்ட், ஷுட், வுட், இதுல ஏதாவது ஒண்ணு வந்துட்டு பக்கத்துல சப்போஸ் இங்க பை இருக்கு, அதாவது வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருந்தா கோ, வாக், டேக், பை, அது போல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே 7 வார்த்தை தான், இதே தான் இங்க எழுதியிருக்கேன். சோ இந்த 7க்கு பக்கத்துல வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருந்தா நீங்க என்ன பண்ணணும், அது கூட இந்த 7க்கு பக்கத்துல பி போட்டுட்டு, பி போடணும், நீங்க இல்லனாலும் பி போடணும். பி போட்டுட்டு இப்போ இந்த வேர்புடைய ஃபிஃப்த் ஃபார்ம் என்னவோ அதை எடுத்து இங்க எழுதணும். அதாவது பி போட்டுட்டு அந்த வேர்புடைய ஃபிஃப்த் ஃபார்ம் எடுத்து எழுதணும். அப்ப பைக்கு ஃபிஃப்த் ஃபார்ம் என்ன, பாட். அதாவது இந்த 7க்கு பக்கத்துல பி போட்டு ஃபிஃப்த் ஃபார்ம் போட்டீங்க அப்படின்னா இப்ப இது பாசிவா மாறிடுச்சு. அதாவது வெறும் இந்த 7 வந்து பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருந்தா ஆக்டிவ் வாய்ஸ், அதே இந்த 7க்கு பக்கத்துல பி போட்டு ஃபிஃப்த் ஃபார்ம் போட்டீங்கன்னா அது பாசிவ் வாய்ஸ். சரி, இப்படியே வரலாம். இதே இந்த 7க்கு பக்கத்துல have போட்டு ஃபிஃப்த் ஃபார்ம் வந்திருந்தா, இந்த 7க்கு பக்கத்துல have போட்டு ஃபிஃப்த் ஃபார்ம் இருந்தா நீங்க என்ன பண்ணணும், கூட ஒரு பீனை சேர்த்துக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா பிஏ சேர்க்கிற எக்ஸ்ட்ரா, அப்புறம் ஃபிஃப்த் ஃபார்ம் ஆகுறோம். இங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஹேவ்க்கும் பாட்டுக்கு இடையில ஒரு பீன் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவ் வாய்ஸா இருந்தது பாசிவ் வாய்ஸா மாறிடுச்சு. வந்தா இந்த 7 வந்து பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும், இல்ல இந்த 7 வந்து ஹேவ் போட்டு ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். நீங்க என்ன பண்ணணும்னா, இது வரும்பொழுது இந்த 7க்கும் பக்கத்துல பி போட்டு இந்த ஃபிஃப்த் ஃபார்ம் மாத்திக்கணும். சப்போஸ் இது வராம இருந்தா இந்த 7க்கு பக்கத்துல ஹேவ் போட்டு ஒரு பீன் எக்ஸ்ட்ரா போட்டு அப்புறம் ஃபிஃப்த் ஃபார்ம் எழுதுனா பாசிவா மாறிடுச்சு. சப்போஸ் பாசிவ் கொடுத்து ஆக்டிவ் கேட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ், வேற எதுவும் கிடையாது. இந்த பியை கட் பண்ணிட்டு இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு மாத்திடணும். இங்க என்ன பண்ணணும், இந்த பீனை கட் பண்ணிட்டு எடுத்து போட்டீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இப்போ நான் சொன்ன ப்ரொனவுனை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வரணும் சொன்னேன் இல்லையா, பார்க்கலாம். ஓகே, சிஃபா பாருங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் எழுதியிருக்கேன், இங்க வந்து பாசிவ் வாய்ஸ் எழுதியிருக்கேன். கோபி கிக் எ பால் அப்படின்னா கோபி ஒரு பந்தை உதைத்தான். இங்க பாசிவ்ல பாருங்க, இந்த வாக்கியத்தை பாசிவ்க்கு மாத்தும் போது எ பால் இஸ் கிக்ட் பை கோபி வராதுங்க, வாஸ் வரும். ஓகே, பால் வாஸ் கிக் பை கோபி அப்படின்னா ஒரு பந்து கோபியால் உதைக்கப்பட்டது. இது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் வருது பாருங்க, பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா வந்திருக்கு. ஓகே, அதே போல ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் வருது, பாசிவ் வாய்ஸ்ல இப்படிதான் மாறி வரும், ஞாபகம் வச்சுங்க. பொதுவா ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் வருது, பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட்ல போடணும். அதே ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட்ல வரத பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் மாத்தணும். இதை மாத்தினீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க். இப்ப இது மாத்திட்டு அதே போல நான் சொன்னலையாங்க, வேர்புடைய ஃபோர்த் ஃபார்ம் இருந்தா, இது சிம்பிள் பாசன்ஸ், இது வேர்புடைய ஃபோர்த் ஃபார்ம் இது. அப்ப நீங்க என்ன பண்ணும், அதை வாஸ் போட்டு ஃபிஃப்த் ஃபார்முக்கு மாத்திட்டீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க். இந்த பாத்துங்க, இது போல ஆர்டர் மாத்தி போடணும். சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா வரும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும்னா, இதுக்கு சும்மா எழுதிருக்கும் பாருங்க. இப்போ இங்க ஐ இருந்ததுன்னா, சப்ஜெக்ட்ல ஐ இருந்ததுன்னா ஐய நீங்க ஆப்ஜெக்டா மாத்தும் போது மீ போடணும். அதே போல வி சப்ஜெக்ட்ல வந்துட்டா ஆப்ஜெக்ட்ல நீங்க அஸ்ன்னு மாத்தணும். அடுத்து யூவை என்ன பண்ணணும், யூக்கு மாத்தணும். ஹீக்கு ஹிம், ஷேக்கு ஹர், இட்டுக்கு இட்டு, தேக்கு தம். சப்போஸ் இங்க நேம் வந்தா, ரவின்ற பேர் வந்தா இங்க ரவி தான் வரும். மேல பாருங்க, கோபின்ற பேரு ஆப்ஜெக்ட்ல மாறும்போது கோபின் தான் வந்திருக்கு. பேர் வந்தா மாறாது, பேர் இருந்தா பேர் தான் போட்டுக்கணும்.
ஓகேவா? பட் இது போன்ற வார்த்தைகள் இந்த ப்ரொனவுன் வந்து வரும்போது ஐ வி இதெல்லாம் வரும்போது இது போல மாத்தணும், தெரிஞ்சுங்க. சோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் எப்படி மாத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் என்னன்றத பாத்தீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல என்னன்னு பாருங்க. அவங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதாவது இது போல ஒரு பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அது என்ன டைப் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பாசிவ் வாய்ஸ்ல என்ன டைப்? See, 2 types இருக்கு பாசிவ் வாய்ஸ்ல. ஒன்னு பர்சனல், இன்னொன்னு இம்பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்சனல் அப்படின்றது என்னன்னு சொன்னா doer is known, அதாவது செயலை செஞ்சவங்க யாருன்னு தெரியும். பாருங்க, திருக்குறள் is written by திருவள்ளுவர் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த திருக்குறள் எழுதுனது யாரு அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க, செயலை செஞ்சவங்க யாருன்னு தெரியுது. அதனால இது பர்சனல் பாசிவ் வாய்ஸ். அதை எங்க பாருங்க, இம்பர்சனல் என்னன்னு சொன்னா doer is not known, அதாவது செயலை செஞ்சவங்க யாருன்னு தெரியாது அல்லது குறிப்பிடல அப்படின்னா அது இம்பர்சனல். பாருங்க, the examples are given below, அவ்வளவுதான். தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் பிலோனா உதாரணங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தட்ஸ் ஆல். யார் கொடுத்தாங்க அப்படின்னு இதுல கொடுக்கல. இந்த வாக்கியத்துல இந்த செயலை செஞ்சது யாருன்னு கொடுக்கல. சில நேரங்கள் அது முக்கியம் இல்லைன்றதுனால அதை விட்டுருவாங்க. இது போன்ற பாசிவ் வாய்ஸ் என்ன சொல்வோம், நம்ம இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க கொடுத்திருக்க வாக்கியம், அவங்க கொடுத்திருக்க பாசிவ் வாய்ஸ் வந்து பர்சனலா இம்பர்சனலான்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செயலை செஞ்சவங்க பேர் அங்க இருந்தா அது பர்சனல், இல்ல அப்படின்னா இம்பர்சனல். இங்க பாருங்க, rare plants are found in the silent valley. இப்ப இதுல பாருங்க, இந்த செயலை செஞ்சது யாரு அப்படின்னு தெரியாது. rare plants are found, அவ்வளவுதான். அதாவது கிடைப்பதற்கு அரிய செடிகள் காணப்படுகின்றன. எங்க அப்படின்னா வேலி, காஷ்மீர் வேலியில காணப்படுகின்றன அர்த்தம். இங்க காரணகர்த்தா யாரு, செயலை செஞ்சவங்க யாருன்னு தெரியாது. அதனால this is called impersonal passive voice. impersonal passive voice. ஓகேவா? சோ இது போல எழுதினீங்கன்னா, இது போல இது என்ன டைப் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுக்கு 2 மார்க். இப்போ 33 question number பாருங்க, டேஷ் போட்டிருக்கேன். The cat is away, the mice are at play. இப்போ இங்க என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க லிங்கர் யூஸ் பண்ணி, லிங்கர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இணைக்கும் வார்த்தை, இதை யூஸ் பண்ணி இந்த blank ஃபில் பண்ண சொல்லுவாங்க. லிங்கர்னா என்னது, இணைக்கும் வார்த்தை. யூஸ் எ சூட்டபிள் லிங்கர் அப்படின்னு இங்க போட்டிருப்பாங்க பிராக்கெட்ல क्वेश्चन பேப்பர்ல. இப்போ இது வந்து क्वेश्चन பேப்பர்ல உள்ள கேள்வி. இப்போ இந்த லிங்கர் அப்படின்றது என்னன்னா இணைக்கும் வார்த்தை. இதை போட்டுக்க பாருங்க, லிங்கர்ஸ் போட்டிருக்கேன். லிங்க் வேர்ட்ஸ், இணைக்கும் வார்த்தை. இந்த இணைக்கும் வார்த்தைன்றது கன்ஜங்ஷனா இருக்கலாம் அல்லது ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருக்கலாம். கன்ஜங்ஷனும் என்ன பண்ணும்னா 2 வாக்கியங்களையோ 2 வார்த்தைகளையோ ஒன்றாக இணைக்கும். ரிலேட்டிவ் ப்ரோனவுனும் என்ன பண்ணும்னா 2 வாக்கியத்தை ஒண்ணா இணைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன் பார்க்கலாம். கன்ஜங்ஷன்ன்றது இணைக்கும் சொல். இது எங்க போடணும்னா வாக்கியத்துல ஒண்ணு ஆரம்பத்துல போடணும், இல்ல மிடில்ல போடணும். வாக்கியம் முடியும் போது வராது. சரி, இப்ப கன்ஜங்ஷன் பாருங்க. தோ இருந்தாலும், அண்ட் மற்றும், ஆஸ் இருப்பதால், பிகாஸ் ஏனென்றால், பட் ஆனால், ஹவ் எவர் இருப்பினும், அதர்வைஸ் இல்லை என்றால், ப்ரொவைடட் மட்டுமே, சின்ஸ் இருப்பதால், தேன் விட, தென் பிறகு, தட் என்று, ஆர் அல்லது, therefore எனவே, அன்லெஸ் ஒழிய, when பொழுது, whenever பொழுதெல்லாம், வேர் அங்கே அல்லது இங்கே, வெதர் இதுவா அல்லது அதுவா, while பொழுது, yet இன்னும், ஐதர் ஆர் அப்படின்னா இது அல்லது அது, நெய்தர் நார் இதுவும் அல்ல அதுவும் அல்ல, நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னா இது மட்டும் அல்ல அதுவும் கூட, as soon as உடனே, as long as வரையில், even if அப்படின்னா இருந்த போதிலும், ஆனாலும் கூட அப்படின்ற மீனிங் வரும். மோர் ஓவர் அப்படின்னா மேலும், ஹென்ஸ் அப்படின்னா இவ்வாறு, அன்டில் அப்படின்னா வரையில், இஃப் அப்படின்னா ஆல் அப்படின்ற மீனிங் வரும்.
சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஜங்ஷன். இப்ப இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க ரெண்டு வாக்கியத்தையோ அல்லது ரெண்டு வார்த்தைகளையோ இணைக்கலாம். இப்போ இது போல blank கொடுக்கும் போது இந்த blankல இந்த கன்ஜங்ஷன்ல ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல எது சூட் ஆகுமோ அதை எடுத்து அங்க போடணும். அடுத்து பாருங்க, இதுவும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்.